எனக்கும் புகழ்மணிக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு. ஸ்னேகா காட்டுல மழையோ மழை. அப்படி பேசாத. என் பொண்ணுடைய சதைய பிச்சு பிச்சு திங்கிறேன். நீங்க எல்லாம் காட்டு மிராண்டிங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன் ஸ்னேகா. என்ன ஸ்னேகா இது? எங்கம்மா போயிட்ட இவ்வளவு நேரம்? என்ன மாமா சொல்றது? இந்த பக்கம் மகேஷ காணோம், அந்த பக்கம் சுதாகர் மர்டர் கேஸ்ல அவர் கோர்ட்ல ஆஜராகணும். அவனே அதை பத்தி கவலைப்படல, நீ எதுக்குமா கவலைப்படுற? மாமா என்ன மன்னிச்சிருங்க, என்னால உங்களை மாதிரி சாமியாரா இருக்க முடியாது. மகேஷ்க்கு உடம்பு சரியில்லைன்னு முத்து உன் வேலை முடிஞ்சிச்சு. முடிஞ்சது மேடம். நீ கிளம்பு. மேடம் மகேஷ் சாருக்கு என்னாச்சு? அவருக்கு உடம்பு சரியில்லை. போதுமா? போ. ஐயா ஃபைல் வரேன் ஐயா. அதான் மாமா லாயர் சொன்னாரு, மகேஷ்க்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட ஒரு சர்டிபிகேட் வாங்கி கோர்ட்ல கொடுத்தா வாய்தா வாங்கலான்னு. அந்த சர்டிபிகேட் வாங்க தான் போனேன். அது சரி, இது வரைக்கும் உயிரை வாங்கிட்டு இருந்தான், இப்போ கோர்ட்டுக்கு போய் வாய்தா மேல வாய்தா வாங்கணுமாமா? பப்ளிக் பணம்மா, எந்தெந்த அயோக்கியனுக்கு எப்படிலாம் செலவாகுது பார். மாமா பேசாம மகேஷ் செத்துட்டான்னு கூண்டுல ஏறி சொல்லிடுமா, போலீஸும் ஃபைல க்ளோஸ் பண்ணிடுவாங்க, நம்முடைய எல்லா பிரச்சனையும் தானாவே க்ளோஸ் ஆயிடும். நீயும் கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டாம், அடுத்த வேலையை பார்க்கலாம். அப்ப இதை என்ன பண்றது? இதை என்ன பண்றது? தலையை சுத்தி தூக்கி வீசிட்டுமா? மாமா அடுக்கிற அருமை உடைக்கிற பூனைக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டு கட்டின குடும்பம் மாமா, கஷ்டப்பட்டு தான் காப்பாத்தணும். சரி தாயி. ரோஜா. செல்வி வா, எப்படி இருக்க? இருக்கேன். வணக்கம் சார். மாமாக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது சொன்னா தப்பா எடுத்துக்காத. அம்மா எப்படி இருக்காங்க? புகழ் எப்படி இருக்காரு? எனக்கும் புகழ்மணிக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு. நான் இப்ப புகழ்மணி விட்டு பிரிஞ்சிட்டேன். ஏன்? எப்படி? ஒவ்வொரு பொண்ணோட வாழ்க்கையும் போர்க்களம் தான் செல்வி. ரோஜா, நான் உன்கிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். சொல்லு செல்வி. எங்க அம்மாக்கும் எனக்கும் இப்போதைக்கு போக்கிடம் இல்லாம ஸ்னேகா வீட்டில் தான் தங்கியிருக்கோம். ஆனா அது தற்காலிக முகவரி தான். நான் உங்களுக்கு பாரமா இருக்க முடியாதுல்ல, நான் சம்பாதிக்கணும். அதுக்கு எனக்கு ஒரு வேலை வேணும். உங்க ஆபீஸ்ல எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்குறியா? இன்றைய ராசி பலன்: நண்பர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்கவும், அவர்களால் ஆபத்தும் வீண் பழியும் வந்து சேரும், மன உளைச்சலுக்கும் ஆளாக கூடும். அம்மாடி ரோஜா, உன் ராசிக்கு தாமா இந்த பலன் போட்டிருக்க. மாமா உள்ள போய் ஜீவா என்ன பண்றான்னு பாக்குறீங்களா ப்ளீஸ்? இதுக்கு நீ கெட் அவுட்னே சொல்லிருக்கலாமா? இந்தாங்க, இதை கொண்டு போய் உள்ள வைங்க. சாரி செல்வி, மாமா சொன்ன இதையும் மனசுல வச்சுக்காத. அவர் கொஞ்ச நாளாவே இப்படிதான் இருக்காரு. மகேஷ் விஷயத்துல அவர் எல்லாத்தையும் வெறுத்துட்டாரு. என் வேலை விஷயம் உன்னை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு செல்வி. ஆனா இப்ப நானும் மகேஷ் பிரச்சனையால ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கேன். கொஞ்ச நாளா ஆபீஸ்க்கே போறதில்ல. அது மட்டும் இல்லாம மாமாக்கும் எனக்கும் பயங்கர பிரச்சனை. அதான் ஆபீஸ் முழு பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் விலகி இருக்கேன். வேலை மாமா மனசு வச்சாதான். அது இப்ப முடியுமான்னு என்னால சொல்ல முடியாது. என்னால உத்தரவாதம் கூட கொடுக்க முடியாது. கொஞ்சம் டைம் கொடு. நல்ல பதிலா சொல்லு. ஜீவா, ஹேய் ஏய் ஜீவா கண்ணு, எப்படிடா இருக்க? ஐயோ,
என்னடா செல்லம்? ஐயோ பல்லுல முத்து முத்தா வளர்ந்துருக்கு. கண்ணு குட்டி. என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த அம்மா ஞாபகம் இருக்கடா உனக்கு? செல்லம். இங்க பாரு. செல்லம். எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டீங்க நீங்க. அம்மா நீ ஏன் குழந்தை தூக்குற? குழந்தை கொடு, குழந்தை கொடு, குழந்தை கொடு. மாமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் இந்த டிராமாலாம் இங்க போடாத. குழந்தைய பாக்குறதுக்கு தாமா வேலை கேக்குற சாக்குல இவங்க வந்திருக்கான். சார் உனக்கு வேலையும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நீ என்ன கஷ்டப்பட்டா எங்களுக்கு என்ன? இந்த நீலி கண்ணீர் வடிக்கிற வேலை எல்லாம் இங்க வச்சுக்காத. இனிமே இந்த குழந்தை மேல கைய வச்ச கைய முறிச்சிடுவேன். ஸ்னேகா வீட்டுல தங்கிக்கிட்டு இருந்து இங்க வந்து வேலை கேக்குறியா? ஏன் என் ஆபீஸ்லயும் என் வீட்லயும் என்ன நடக்குதுன்னு அவளுக்கு போட்டு கொடுக்கறதுக்கா? மாமா இப்படி வீட்டுக்கு வந்தவங்கள ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க? நீ பேசாதம்மா. நீ இப்படி பழசெல்லாம் மறந்துறதுனாலதான் எல்லாரும் உன்னை ஏறி மிதிக்கிறாங்க, இழிச்சவாயின்னு நினைக்கிறாங்க. இவளுக்கு குழந்தை இல்ல, இப்போ புருஷனும் இல்ல. அதான் நைஸா பேசி உன் குழந்தை கிட்ட உரிமை கொண்டாட பாக்குறான். இல்ல சார். உன் பாச்சாலாம் என்கிட்ட பலிக்காது. வெளியில போ. மாமா நீ உள்ள போமா. சார் என்ன சார்? நீ வெளியில, நீ உள்ள. போமா போ. வெளியில போ. சார் இந்தபடி. என்ன போ சார்? போ. வெளியில போ. போ போ. மாமா நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீமா தள்ளுமா. ச்சே, ஏன் இப்படி பண்றீங்க? ஸ்னேகா, இன்னும் சோபா வர காணுமே. எத்தனை தடவை பாட்டி கேட்ட கேள்வி திரும்ப திரும்ப கேட்டு உயிரை வாங்குவ? உனக்கு மகேஷ காணுமேன்னு எரிச்சல் என் மேல கொளுத்தி போடுற. அதான் தெரியறதுல கொஞ்ச நேரம் பேசாம வாய மூடிக்கிறம்மா. அது பாட்டி ஆ, அக்கா ஷோபா வந்துட்டியா? ஷோபா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மகேஷ் பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? தெரியலக்கா. என்னடி தெரியாதுன்னு பொசுக்குன்னு சொல்லிட்ட. மகேஷ காணோம். அவர் எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு ஒரு விவரமும் தெரியல. முன்னில்லாமாவது போன இடத்துல இருந்து ஒரு போன் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அது கூட பண்றது இல்ல. ரோஜா என்ன பண்ணிட்டு இருக்கா? ராஜசேகர் சார் எப்படி பேசாம இருக்காரு? சரி ஆபீஸ்லயாவது மகேஷ் பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? முத்துக்கிட்ட அரசல் புரசலா விசாரிச்சேன். மகேஷ் சார் உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சது. அவருக்கு உடம்பு சரியில்லாதனால வீட்டில தான் இருந்தாரு. இப்போ வீட்டில் இருக்காரா இல்லையான்னு கூட எனக்கு சரியா தெரியல. அவர் ஆஃபீஸ் கூட சரியா ஃபோன் பண்றதில்ல. ரோஜாக்கா ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்றதில்ல. ராஜசேகர் சார் ஆஃபீஸ்க்கு வரதும் இல்லை, ஃபோன் பண்றதும் இல்லை. ஏதோ மந்திரது கட்டுப்பட்ட மாதிரி ஆஃபீஸ் வேலை நடந்துட்டு இருக்கு. ஆபீஸ் ஸ்டாஃபுங்களாவது வர்றாங்களா இல்லையா? என்ன பாட்டி நீ? இல்ல இல்ல, அவங்கெல்லாம் வரலன்னா சம்பளமாவது மிச்சமாகும் பாட்டி பார்த்தேன். நீ கொஞ்ச நேரம் வாய் முடியும். இங்க பாரு ஷோபா, இந்த தகவல்லாம் எனக்கு போராது. உன்னை அந்த ஆபீஸ்ல சேர்த்து விட்டதே மகேஷ் பத்தின தகவலை தெரிஞ்சு என்கிட்ட வந்து சொல்லணும்னு தான். நீ இப்படி வழவழா குழக்குழான்னு வளர்னா எப்படி? முத்து ராஜசேகர் சார் வீட்டுக்கு போயிருந்தாரு. மகேஷ் சார் உடம்பு சரியில்லைன்னு தகவல் தெரிஞ்சது. கோர்ட்ல மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு ரோஜாக்காவும் ராஜசேகர் சாரும் பேசிக்கிட்டாங்க. எதுக்கு? அவர் கோர்ட்ல ஆஜராகாம இருக்கிறதுக்கு தான். அப்போ மகேஷ் இன்னும் ரோஜாவோட கஸ்டடியில தான் இருக்காரா? அவர் உடம்புக்கு ஏதாவது சீரியஸ் ப்ராப்ளமா இருக்குமோ? அப்படியே இருக்கலாம், இல்ல எல்லாமே நாடகமா கண் தொடைப்பாவும் இருக்கலாம். என்னடி சொல்ற? மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கணும்னா அப்ப கண்டிப்பா மகேஷ்க்கு ஏதோ சீரியஸா தான் இருக்கும் போல இருக்கு. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ரோஜா என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டா, அது கூட பரவாயில்ல. அவளுக்கு தான் மகேஷோட பேச்சுவார்த்தையே இல்லையே. அதனால அவரை சரியா கவனிக்காம போயிட போறா. அதான் என்னோட கவலை, பயம் எல்லாம். நான் இப்ப என்ன பண்றது? எனக்கு மகேஷ் எப்படியாவது உடனே பார்க்கணுமே. நான் எப்படி பாக்குறது? அப்படியெல்லாம் ரோஜாக்கா மகேஷ் சார் உதாசீனப்படுத்த மாட்டாங்க. அவங்களுக்கு மகேஷ் சார் மேல நிறையவே பாசம் இருக்கு. நான் உண்மையை சொன்னேன். சில சமயம் உண்மையை சொல்லாம இருக்கிறது புத்திசாலித்தனம். சாரி அக்கா. மகேஷ் சார் எங்க இருக்காருன்னு நான் நாளைக்கே கண்டுபிடிச்சு சொல்றேன். அநேகமா ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருப்பாங்க. எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ள நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். சீக்கிரமா ஏதாவது பண்ணு ஷோபா. சும்மா குலு பொம்மை மாதிரி ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருக்காத. எனக்கு ஏதாவது உதவி பண்ற மாதிரி நடந்துக்கோ. ஆபீஸ்லயும் கொலுபொம்மை மாதிரி தான் உட்கார்ந்து இருக்கிறியா? ஏதாவது வேலை செய்யறியா? பாட்டி, சில சமயம் உண்மையை சொல்லாம இருக்கிறது புத்திசாலித்தனம். மகேஷ், மகேஷ் எங்க இருக்க மகேஷ்? டேய், என் வீட்டுக்குள்ள வந்து குரலை விட்ட குரல் வளைய நெரிச்சிடுவேன், ஜாக்கிரதை. வீரலட்சுமி,
நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்கா? மகேஷ் பணத்தை வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிடக்கூடாதுன்னு உன் வீட்டுல பாதுகாப்பா தங்க வைக்கணும்னு நினைச்சேன். நீ அவனை பிடிச்சு வச்சுக்கிட்டு என்கிட்டயே கண்ணாமூச்சி ஆடுறியா நீ? இது நியாயமா? ஏய், நியாயம் அநியாயம் பார்க்கறதுக்கு இது ஹைகோர்ட் இல்லடா, மை கோர்ட். இங்க நான் வச்சதா சட்டம். சரி, உனக்கு வர வேண்டிய பணம் தான் வந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன பார்ட்டியை அனுப்பி விட வேண்டியதானே? அங்க சேட்டு அறுத்து போட்ட கோழி மாதிரி வலியால துடிச்சிட்டு இருக்காரு. இவனுக்கு நான் 2 லட்சம் பணம் வாங்கி கொடுத்தேன். என்கிட்டயே நீங்க ஃப்ராட் தரம் பண்றீங்களா? 420 யார பாத்துடா ஃப்ராடுங்கற? நீ எனக்கு எவ்வளவு சொன்ன? அவன் எனக்கு எவ்வளவு கொடுத்திருக்கான்? நீ தான்டா ஃப்ராட் தரம் பண்ற. நான் 2 லட்சம் கொடுத்தேன். அவன் எனக்கு 1 லட்சம் தான்டா கொடுத்தான். இன்னும் 1 லட்சம் தரவே இல்லையே. அதுக்கு பதிலா அவனோட கிட்னி எடுத்துக்கிட்டு அனுப்புவா? என்ன வீரலட்சுமி? ஏய் மகேஷ், ஏய் எங்கடா ஓட பாக்குற? ஏய் வாடா வாடா. ஏய் என்ன டேட்ரா? மரியாதை குறையுது. என்ன ஏமாத்த பாக்குற? உனக்கு என்னடா மரியாதை? வாடா ஹாஸ்பிடல் போலாம். எதுக்கு? எதுக்கா? அட பாவி, உன் கிட்னியை 3 லட்சம் ரூபாய்க்கு வித்தி இல்ல? என்னது? என் கிட்னியை நான் வித்தனா? எப்போ? டேய் எப்போவா? சேட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரா? விளையாடாத. வாடா வாடா. விடுடா. வாடா. வீரலட்சுமி என்ன பார்த்துட்டு நிக்கிற? என்ன காப்பாத்து. டேய், பேசின பணத்துல பேலன்ஸ் கொடுத்துட்டு ஆளை கூப்பிடு, அனுப்பி வைக்கிறேன். என்னது? பேசின தொகையா? நான் ஒண்ணும் உன்கிட்ட டீலிங் வச்சுக்கலையே. இப்போ என் வீட்டுக்கு வந்துட்டேல்ல, அப்போ என்கிட்ட டீலிங் பேசு. வீரலட்சுமி, இது ரொம்ப அநியாயம். டேய், எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் மகேஷ் வெளியில அனுப்புவேன். டேய், வந்தா பணத்தோட வா, இல்ல இந்த ஏரியா பக்கமே கால் வைக்காது. போடா. இத பார், சேட்டு சரியான எம, உன்னை காலி பண்ணிடுவான். சரிதான், போடா. டேய், இவனை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுடா. என்னையே வெளியில தள்ள சொல்றியா? என்ன பண்றான் பாரு. அங்க போனா அவன் உதைப்பான், இங்க வந்தா இவ உதைக்கிறா. சரியா சேட்டுக்கிட்ட மாட்டிக்கிட்டோமே. ஏப்பா மகேஷ், அவன் உனக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தானாமே, நீ எனக்கு 1 லட்சம் தானே கொடுத்த? இந்தா இன்னொரு 1 லட்சம் ரூபா பிடி. என் செல்லம், மறந்து போய் பேண்ட் பாக்கெட்ல வச்சுட்ட போல இருக்கு. அடேங்க அப்பா, நோட்டே இவ்வளவு கொதிக்குது. அப்போ உன் சூடு இன்னும் குறையில போல இருக்கு. இங்க பாரு வீரலட்சுமி, அந்த ஏஜென்ட் வந்தா இனிமே உள்ள விடாத, புரிஞ்சதா? ஆ, அந்த ரூம்ல விளையாடுனது போதும், மாடி ரூமுக்கு போய் விளையாடு. ஏன் இந்த ரூம்க்கு என்ன? ஆ, அது எல்கேஜி, இது யூகேஜி. உனக்கு ப்ரமோஷனுப்பா. 2 லட்சம் கொடுத்துருக்கேல, அதான். போ. ஆ, இப்போ என்ன? அந்த செல்ல கொடுத்துட்டு போப்பா. ஏன் செல்போன் உனக்கு எதுக்கு வீரலட்சுமி? ஆ, நல்ல நேரத்துல பெல் அடிச்சு உன் மூளை கெடுத்துடும் பாரு, அதுக்காக தான். இந்தா பிடி. குட். டேய் வாங்கடா. இனிமேதான் நம்ம ஜாகிரதையா இருக்கணும். சரிங்கக்கா. மாமா, வெள்ளிக்கிழமை அதுவுமா நகத்தை கட் பண்ணக்கூடாது மாமா. சில விஷயங்களை கட் பண்றதுக்கு நல்ல நாள் கெட்ட நாள்னா என்னம்மா? இந்த நகத்தை பாரு, நம்ம உடம்புல தானே வளருது. நம்ம சதையும் ரத்தமும் ஆச்சேன்னு வளர விட்டா காலையில என் கண்ணை குத்திடுச்சுமா. கொஞ்சம் ஏமாந்து இருந்தா கண்ணே போயிருக்கும். அதுதான் சிலது நம்ம உயிரை எடுக்கிறதுக்கு முன்னால அதை வெட்டி விட்டுடணும். நான் சொல்றது புரியுதா? இந்த ஸ்லேட பேச்சுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. உங்களுக்கு வேணா உங்க புள்ள வெறும் நகமா இருக்கலாம், ஆனா மகேஷ் எனக்கு மூச்சு காத்து, சுவாசம். அந்த மூச்சு காத்த கூட நுரையீரல் நல்லது கெட்டதுன்னு பிரிச்சிடுதுமா. நல்ல காத்த அதான் ஆக்சிஜனை உள்ள வாங்கிது, கார்பன் டை ஆக்சைடை வெளியில விட்டுடுது. நான் நுரையீரல் மாதிரி. நான் இதே மாதிரி இருந்துடுறேன் மாமா, என்ன மாத்த ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ். பிரமாதமா பேசுறமா. உன்னை மாத்த முடியாதுமா, ஏமாத்ததான் முடியும். மகேஷ் மாதிரி. மாமா, பிரச்சனை பண்ணாம கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? லாயர் இப்பதான் ஃபோன் பண்ணாரு. இந்த வாட்டி மகேஷ் கோர்ட்ல ஆஜராகலனா அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணுவாங்களா? வெரி குட் வெரி குட். நீதி தேவதையும் கெட்டவங்களை அழிக்கிறதுக்கு நாக்க தள்ளி விழி பிதுங்கி சாகரா. இருந்தாலும் இந்த அயோக்கியனுங்க திருந்த மாட்டேன்றானுங்க. மகேஷ் நம்ம இன்னைக்கே கண்டுபிடிச்சாகணும். அவர் எங்க போயிருப்பாரு மாமா? ஸ்னேகா கிட்ட போல.
ஸ்னேகா கிட்ட போலன்னா மல்லிகா கிட்ட போவான். ஆனா மல்லிகா இப்ப ஜெயில்ல இருக்கிறா. மல்லிகாவை பார்க்கணும்னா இவன் ஜெயிலுக்கு போயாகணும். இவன் இப்பத்திக்கு ஜெயிலுக்கு போற மாதிரி தெரியல. நம்ம எல்லாரையும் சாகடிச்சிட்டு கடைசியா தான் ஜெயிலுக்கு போவா, இது நிச்சயம். இப்ப எங்க போயிருக்க போறா? கழுத கெட்டா கூவாறு. இவன் தான் பொம்பளை பொறுக்கியாச்சே, பொம்பளையை தான் தேடி போயிருப்பான். இவன்கள மாதிரி அயோக்கியன்களை நம்பியே கடை விரிச்சு வச்சிருக்கிறாளே அந்த விவஸ்தை கட்ட வீரலட்சுமி, அந்த மூதேவி வீட்டுக்கு தான் போயிருப்பான். மாமா நல்ல வேளை ஞாபகப்படுத்துனீங்க. அவர் கண்டிப்பா அங்கதான் போயிருப்பாரு. ஞாபகம் இருக்கா? நாம கூட அவர் ஒரு வாட்டி அங்க பார்த்தோம். இருமா, நீ எங்க போற? மாமா அந்த வீரலட்சுமி வீட்டுக்கு போய் பார்த்தா அவர் அங்க இருந்தாருன்னா கையோட கூட்டிட்டு வர போறேன். இது என்னடா இது வம்பா போச்சு? நான் ஏதோ ஞாபகத்தை சொல்லமா, மகேஷ் அங்கெல்லாம் போயிருக்க மாட்டான். நான் எப்படி இருந்தாலும் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுறேனே. என்ன பேசுற நீ? அந்த கேடு கட்டுவ வீட்டுக்கு நீ போறியா? நல்ல ரத்தம் ஓடுற ஆம்பளைங்களே அந்த தரம் கட்டுவ வீட்டை மிதிக்க மாட்டாங்க. உனக்கு என்ன தலைவிதியா? வேற என்ன மாமா பண்றது? அவரை நான் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். அவன் கேஸ்ல அவனுக்கே அக்கறை இல்ல, நீ ஏமா கவலைப்படுற? கோர்ட்ல அவனுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தா என்ன, தூக்கு தண்டனை கொடுத்தாதான் என்ன? எக்கேடாது கெட்டு போகட்டும். இவெல்லாம் இருக்கிறதுனால நாட்டுக்கும் பாரம், வீட்டுக்கும் பாரம். ஐயோ மாமா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேனே ப்ளீஸ். நில்மா. நான் வேற ஏதோ யோசனையில சொல்லிட்டேமா. அந்த வீரலட்சுமி கூட கையில காசு இருந்தாதாமா அவ வீட்டுல அனுமதிப்பா. இவன் தான் வெறும் கையோட சுத்தி வரானே. இவன் நேரில கூட அவ வீட்டுல விட மாட்டாமா. நீ உள்ள போமா, நான் போக விட மாட்டேன். நான் பார்த்துட்டு வந்துடுறேன் மாமா. நீ உள்ள போமா, நான் சொல்றதை கேளுமா. போமா போமா போமான்னு சொல்றேன்ல. இந்த வீடு தான். நிறுத்துங்க. இந்த வீடா? ஏமா விஜயவாடா வீரலட்சுமி வீடுமா இது? இங்கேயா வந்த? பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்க. உங்களை மாதிரி குடும்ப பொண்ணுங்கள்லாம் இங்கே வரக்கூடாதுமா. தெரியுங்க, வேற வழி இல்ல. தலையெழுத்து. இந்தாங்க பிடிங்க. ம். போலாமா வேண்டாமா? மாமாவுக்கு தெரியாம வந்தது தப்புதான். விடு, மகேஷை தேடிதானே வந்தோம். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், எதுக்கும் உள்ள போய் பாத்துடலாம். தம்பி, காசெல்லாம் கரெக்டா கொடுக்கணும். இல்லைன்னா இந்த வீட்ல கடல் எலும்பு முறிக்கும். போடி. அடடடடா, வாம்மா வா. யாரு? புதுசா பூத்த ரோசா மாதிரி இருக்கே. உன் பேர் என்ன? ரோஜா. ஆ, அட்ரஸ் அக்க. உன் பேரே அதானா? இங்கேயும் நிறைய பூ இருக்கு. தாமரை, கனகாம்பரம், மல்லிகைன்னு எல்லாம் வாழைப்பூ மாதிரி வாடி போய் மூஞ்சி தொங்க போட்டு இருக்குது. உன்ன மாதிரி ஒரு பூ எனக்கு கிடைச்சா இந்த வீரலட்சுமி கோடீஸ்வரி ஆயிடுவா. இங்கேயே தங்கிடுறியா கண்ணு? மகேஷ் எங்க? மகேஷா? அவன் பேர் உனக்கு எப்படி தெரியும்? நான் மகேஷோட பொண்டாட்டி. ஓ ரோஜா, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன். உன் அழகு கிட்ட இருந்து பார்த்ததும் கொஞ்சம் அமினிஷியா ஆயிட்டேன். ஆமா, இங்க எதுக்கு வந்த? மகேஷ் எங்க? நான் அவரை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். பொதுவாவே இந்த காலத்து ஆம்பளைங்களே மோசம். அதுலயும் மகேஷ் சுத்த மோசம். வீட்டுல இளநீர் வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் உப்பு தண்ணி குடிச்சிட்டு அலையறான். இந்த மகேஷ் ரொம்ப அறிவு கெட்டவன். அவன் கிடக்குறான் விடு. ரோஜா, நீ இங்கேயே செட்டில் ஆயிடுமா. உன்னை நான் மகாராணி மாதிரி வச்சுப்பேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. உனக்கு அரண்மனையே கட்டித்தரு. கையை விடு. மகேஷ் எங்க இருக்கான்னு முதல்ல சொல்லாத போதும். கொஞ்சம் இருக்கண்ணு. வீரலட்சுமி, என்னையா? வா. என்ன வீரலட்சுமி, பார்ட்டி என்ன புதுசா? ரொம்ப காய்ச்சிட்டியா? இப்போதாயா காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா போச்சு. இந்தா. வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? வழக்கமா இருக்கிற ரூம்ல இரு, நான் அனுப்பி வைக்கிறேன். சரி, அனுப்பு போ. அனுப்புற போயா.
இவ்ளோ மோசமான எடுத்துக்க மகேஷ் வர்றாரு. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அடடா, இரு திட்டாதம்மா. நான் செய்யறது பொது சேவை, சமூக தொண்டு. கிழிஞ்சது. இப்படி எல்லாம் பேச உனக்கு வெக்கமா இல்ல? இதுல என்னம்மா வெக்கம்? எங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் நிமிஷத்துக்கு 50 கொலை நடக்க வேண்டிய நாட்டுல 5 கொலை மட்டும்தான் நடக்குது. புரியுதா? நியாயமா பார்த்தா எங்களுக்கும் அவார்டு தரணும். இங்க பாரு, மகேஷ் இப்ப எங்க இருக்காருன்னு சொல்லல. இங்க ஒரு கொலையை விடும் சொல்றீங்க. சரி கத்தாதுமா. மகேஷ் அதோ அந்த ரூம்ல தான் இருக்கா. போம்மா, உள்ள போ. பாவம், அவருக்கு என்ன பிரச்சனையோ என்னமோ. நீ உள்ள போய் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போமா. அது எங்களுக்கு தெரியும், நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். சரி. மகேஷ் ஏய் வா டார்லிங், என் அனுபவத்திலேயே நான் பார்க்குற முதல் அழகி நீதான். வா, என் அனுபவத்துல அடி வாங்கி சாக போற முதல் ஆள் நீதான். சொன்ன கேள்வி. சபாஷ், மாட்டிக்கிட்டா போல இருக்கு. மகேஷ்னு கத்துனா எந்திரிச்சு வந்து காப்பாத்துவானா உத்தம புருஷன்? அவன் தான் மாடியில மல்லாந்து படுத்து 3 மணி நேரம் ஆச்சே. எங்கடி போற? இருக்கீங்க வாங்கடா. பாரு, தப்பிச்சு ஓடுறா. போங்க, சீக்கிரமா பிடிங்க. அப்பா கழுதே. ரோஜா, உன்னை விட மாட்டேன்டி, விட மாட்டேன். நீ அந்த பக்கம் பாரு, நான் இங்க பாக்குறேன். போடா, சீக்கிரம் போ. ஏய் ரமேஷ், முதலாளி வாங்க. வந்துட்டேன். வாடா சீக்கிரம், அண்ணன் நடந்துக்கிட்டு வா, முன்னாடி வா. சொல்லுங்க முதலாளி. அந்த இந்த வண்டியோட ஓனர் வருவாரு. வந்தாருன்னா நான் செக்கு கேட்டிருந்தேன், கொடுப்பாரு, வாங்கி கொண்டு பேங்க்ல போட்டு. நீ நின்றுட்டு இருக்காது, போய் வேலையை பாரு போ. சரிங்க முதலாளி. அப்பா, மாமா போயிட்டாரு. டேய் ரமேஷ், வாடா இங்க. டேய், என்னடா அருணா பத்தி லேட்டஸ்ட் தகவல் தெரியுமா? என்னடாச்சு அவளுக்கு? ஏமாந்துட்ட மச்சான், ஏமாந்துட்ட. டேய், என்னடா சொல்ற? முதலாளி அருணாக்கு மாப்பிள்ளை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. டேய், ஆமாண்டா, அநேகமா இந்த வாரத்துக்குள்ள அருணாக்கு நிச்சயார்த்தம், கல்யாணம் எல்லாமே முடிஞ்சிடும். எல்லாம் பணம் பண்ற வேலை. ரமேஷ், நான் இப்போ என்னடா பண்றது? சரிதான் போடா, நீ சுத்த வேஸ்டா. ஓடாத கார் எத்தனை வருது நம்ம கிட்ட, அதெல்லாம் சரி பண்ணி 100-200 கிலோமீட்டர் வேகத்துல சூப்பரா ஓட வைக்கிற. ஆனா ஒரு பொண்ணோட ஓடி போய் வாழ்க்கையில ஜெயிக்க முடியலடா மச்சான். சூப்பரா. என்னடா சொல்ற? எனக்கு புரியல. அட போடா, நீ காதலிச்ச பொண்ண வேறொருத்தன் கட்டிக்கிறதுக்காக நீ விழுந்து காதலிச்ச. காதலிக்கிறது பெருசு இல்லடா, காதல்ல ஜெயிக்கிறதா பெருசு. காதல்ல தைரியம் தானே ரொம்ப முக்கியம். நான் மட்டும் அருணாவை காதலிச்சிருந்தா இந்நேரம் நடக்கிறத வேற. என்னடா பண்ணிருப்ப? என்னடா முட்டாள் மாதிரி கேக்குற? அந்த பொண்ணு மேஜர், நீயும் மேஜர், 2 பேரும் ஓடி போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி மாலையும் கழுத்துமா வந்து நின்னா அவங்களால என்ன பண்ண முடியும்? சட்டத்தால கூட உங்களை பிரிக்க முடியாது. அந்த கணேசன் தலையால தண்ணி குடிச்சாலும் முடியாது. நானும் லவ் மேரேஜ் தான். அவங்க வீட்டுல அறுவாள் எடுத்துட்டு கும்பலா துரத்துனாங்க. தாலியை கட்டிட்டு சூட்டா ஒரு பிள்ளையை பெத்து கொடுத்துட்டேன். காய்ச்சி மூச்சுன்னு கத்துன கும்பல் இப்ப கப்சி கண்ணே மணியன்னு வேற பிள்ளைய கொஞ்சிக்கிட்டு இருக்குங்க எல்லா பெருசுகளும். டேய், இதெல்லாம் சாத்தியமாடா? எல்லாமே சாத்தியம் தான்டா, தைரியமா முடிவெடு. மாப்ள, இந்த விஷயத்துல உன்னோட ஹெல்ப் எனக்கு கண்டிப்பா தேவைடா. மச்சான் உதவி இருந்தா மழையே புரட்டலாம்னு சொல்லுவாங்க. அருணாவை நீ கூட்டிட்டு வாடா, தயார் தானே? நிச்சயமா. அவளோட காதல்ல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? டேய் மாப்ள, நான் உன்னை தான்டா நம்பியிருக்கேன். டேய், என்ன நம்புறியா? உன் காதல நம்புடா, ஃபுல். சரிடா. அண்ணே. வாமா. சாரிம்மா, அன்னைக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். எங்க அதனால நீ வராம இருந்துருவியோன்னு நினைச்சேன். அந்த வைதேகி குடும்பத்தை
ஊரை விட்டு விரட்டலான்னு பாக்குறேன். நீங்க ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. என்ன பண்ணணும்னு சொல்லு. அந்த சிறுக்கி ஸ்னேகா இருக்கிறாளே. ப்ளீஸ் will you stop it. ஸ்னேகாவை பத்தி அப்படி தப்பா பேசாத. என்னன்னு அவ மேல ரொம்ப வழியறீங்க. அவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா? நீங்க கஷ்டத்துல 10 லட்சம் கொடுத்து உதவினீங்க. இப்ப உங்களை கழட்டி விட்டுட்டு அந்த சுந்தரம் இல்ல சுந்தரம் அவன் பின்னால போக போறாளாம். வாட்? சுந்தரமா? அவன் எங்க இதுல வந்தான்? நீங்க இவ்ளோ டியூப் லைட்டா இருப்பீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. சுந்தரம் ஸ்னேகா வீட்டுக்கு போயிருக்கான். கேசவன் என் எதிரி. அவன்கிட்ட நீ பட்ட கடன் 10 லட்சத்தை நான் அடைக்கிறேன், என்கிட்ட நீ வேலைக்கு சேர்ந்துரு அப்படின்னு கூப்பிட்டுருக்கான். அதான் அவன் நீ வேலைக்கு வான்னு கூப்பிட்டும் வராம சிலுப்பிக்கிட்டு இருக்கா. அவ அந்த சுந்தரம் பையகிட்ட வேலைக்கு போறாளாம். உன் மூஞ்சில கரியே இல்ல, சாணிய கரைச்சு பூச போறா உன் ஸ்னேகா. உனக்கு இதை யாரு சொன்னா? ஸ்னேகா வீட்லயே எனக்கு கோல் சொல்ல ஆள் இருக்கு. இது நம்பகமான விஷயம்தான். ஏய் சுந்தரம், அந்த கேசவனை விட்டுட்டு வா, உன்னை நான் வச்சுக்கிறேன்னு சுந்தரம் பக்குவமா பேசியிருக்கான். பணம்னா பாய விரிக்கிறவளுங்க தானே. இவளும் பணத்தை பார்த்த உடனே பல்ல இழிச்சுக்கிட்டு வேலைக்கு போறதா முடிவு எடுத்துட்டா. நேத்து வரைக்கும் மகேஷ், இன்னைக்கு நீங்க, நாளைக்கு சுந்தரம். ஸ்னேகா காட்டுல மழையோ மழை. அப்படி பேசாத. விட மாட்டேன், அவளை விட மாட்டேன். சபாஷ், இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். 10 லட்சம் 10 கோடி செலவானாலும் நான் அவளை விட மாட்டேன். ஸ்னேகா என் கூட தான் இருக்கணும். அடப்பாவி, ஏதோ ஆவேசமா அவளை பழிவாங்க போறீங்கன்னு பார்த்தா 10 கோடிக்கு அவளுக்கு விலை வைக்கிறீங்களே. அட, உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஆமா பைத்தியம் தான். விஷயத்த சொல்லிட்டல, கிளம்பு. கிளம்புன்றல. பத்தாதீங்க, கிளம்புறேன். அடப்பாவி, ஸ்னேகா பேரு சொன்னாலே எல்லாரும் இப்படி குத்து பிடிச்சு தெரியறானுங்களே. அந்த சுந்தரம் என்னடானா 10 லட்சத்தை அடைக்கிறேங்கிறான். இவன் எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல, ஸ்னேகாவை விட மாட்டேன்னு சொல்றான். ஊர் உலகத்துல இல்லாதது அவகிட்ட அப்படி என்ன இருக்குன்னு இந்த அலைச்சல் அலையிறானுங்க. ஸ்னேகாவுக்கு எதிர இவனை தூண்டி விடலான்னு பார்த்தா நமக்கு பண்ண பட்டாசு ஆயிடுச்சே. அருணா, எப்படிமா இருக்க? டேய், உன் தவிப்பு எனக்கு புரியுது. இது கோவில். டேய், புரியுதுடா. போ, கொஞ்ச நேரம் அப்படி போய் நில்லு போ. டேய் மச்சான், காரியானோட கழட்டி வர பாத்தியா? வளன்னு பேசிட்டு இருக்காதரா மாப்ள. எங்களுக்கு கிடைக்கிறதே கொஞ்ச நேரம், அதுக்குள்ள நாங்க பேசிக்கிட்டே தான் உண்டு. போ, போய் காவலுக்கு நில்றா. போடா. சரி சரி, டென்ஷன் ஆகாத. தமிழ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? உங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. தூங்க முடியல, சாப்பிட முடியல, செத்துடலாம் போல இருக்கு. அருணா, நாம எதுக்காக சாகணும் அருணா? சாகிறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டோம். நாம வாழணும், இந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும். நீங்க சுலபமா சொல்லிட்டீங்க. ஆனா நான் தினம் தினம் நெருப்புல வெந்துட்டு இருக்கேன். அல்லாத அருணா, என்னாலும் தான் உன்னை பார்க்காம இருக்க முடியல. நான் நிச்சயமா உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். எப்போ? நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னும் 2 நாள்ல கோயில்ல தாலி கட்டுறேன். உடனே ரெஜிஸ்டர் மேரேஜ். நாம இந்த ஊரை விட்டே ஓடி போறோம். ஓடி போகணுமா? ஏன் அருணா, பயமா இருக்கா? ஏ லூசு, இது நம்ம எப்பயோ செஞ்சிருக்கலாம்ல. அடி பாவி, எங்க நான் இதை உன்ட்ட சொன்னா நீ திட்டுவியோன்னு நினைச்சுதான் நான் இத்தனை நாள் இதை உன்ட்ட சொல்லவே இல்லை. இதுல என்ன பயம் எனக்கு? கடத்திட்டா போறேங்கிற, தாலி கட்டி தானே கூட்டிட்டு போற. காலம் பூராவும் வாழ போறோம். உன் கூட வர எனக்கு என்ன பயமா? அடி பாவி, என்னடி இப்படி பேசுற? நீ பேசுறத பார்த்தா என்னவோ இத்தனை நாள் நான் தான் கோல மாதிரி பயந்துட்டு இருந்த மாதிரி இருக்கு. அதுல என்ன சந்தேகம்? காதல் விஷயத்துல ஆம்பளைங்க எப்பவுமே கோழைதான். பொண்ணுங்க தான் அவங்களுக்கு சாவி கொடுத்து உசுப்பேத்த வேண்டியிருக்கு. இந்த வேகம் மட்டும் ஆரம்பத்துல இருந்திருந்தா இந்நேரம் நான் குழந்தையே பெற்றிருப்பேன். சரி சரி சரி, இப்ப என்ன?
நான் எல்லா ஏற்பாடையும் ரெடி பண்ணிட்டேன். ஏதாவது ஒரு கோயிலில் தாலி கட்டிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜை முடிச்சுட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம். எங்க போறது? உலகம் ரொம்ப பெருசா இருந்தா. இல்ல தமிழ், உலகம் ரொம்ப சிறுசு. அதுவும் பணம் வச்சிருக்கிறவனுக்கு உலகம் உள்ளங்கையில இருக்கு. நீயும் நானும் 3 நாள் ஓடினா எங்க அப்பா வெறும் 3 மணி நேரத்துல நம்மள துரத்திட்டு வந்து பிடிச்சிருவாரு. நான் சொல்றது புரியுதா? புரியுதாருண்ணா? உங்க அப்பா நோட்டு, நான் சில்ற, அதானே? கோபப்பட்ட பிரயோஜனம் இல்ல தமிழ். பிளான் பண்றத ஒழுங்கா பண்ணணும். நாம போடுற பிளான் ஜெயிக்கணும். இத பாருங்க, நீங்க கட்டுற தாலி தான் என் கழுத்துல ஏறும், இல்லன்னா தூக்கு கயிறு தான் ஏறும். கவலைப்படாதாருண்ணா, நீ அப்படிப்பட்ட முடிவுலாம் எடுக்க வேண்டியதே இல்லை. எல்லா ஏற்பாடும் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கல்யாண விஷயத்த நல்லபடியா முடிச்சு வைப்பாங்க. அப்புறம் நாம ஒரு 2-3 மாசம் ரகசியமா தங்கி இருக்கிறதுக்கு இடம்லாம் கூட பார்த்தாச்சு. வர வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு கோயில் வச்சு தாலி கட்டிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜை முடிச்சிடலாம். நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கும் அருணா. நம்ம காதல் ஜெயிக்கும், நாம ஜெயிப்போம். இதை சொல்றதுக்காக தான் உன்னை இங்க வர சொன்னேன். ஏய், அழாதம்மா. இல்ல தமிழ், அண்ணா போலாமா? வரேன். ம். செல்வி, வா செல்வி. என்னாச்சு? ரோஜாவை போய் பாத்தியா? பேசினியா? வேலை கிடைச்சிருமாமா? ரோஜாவை பார்த்தேன், வேலையும் கேட்டேன். அவளே மகேஷ் விஷயத்துல ரொம்ப மனசொடைஞ்சு போயிருக்காளாம். ஆபீஸ்க்கே போறது இல்லையா? ஐயோ செல்வி, செல்வி என்ன இது? இதுக்கெல்லாம் போய் அழுதுன்னு இருக்க? நான் தான் அப்பவே உன்கிட்ட சொன்னேன்ல. சரி விடு, போனா போறது செல்வி. இந்த வேலை இல்லைன்னா 1000 வேலை இருக்கு. நீயும் எவங்கிட்டயாவது போய் 10 லட்சம் ரூபாய் கடனை வாங்கு. அதுக்கப்புறம் அவங்கிட்ட இருந்து ஓடி ஒளியறதே பெரிய வேலையா இருக்கும். வாய் திறந்தாச்சோனா இனிமே மூடுறது ரொம்ப கஷ்டம். செல்வி, செல்வி, என்னம்மா என்னம்மா நினைச்சு அழற? இல்ல, அங்க ரோஜா வீட்டுல என்னமோ நடந்திருக்கு. இல்லம்மா, நான் ரோஜா கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா அப்ப ஜீவா தத்தி தத்தி வந்து என் காலை பிடிச்சா. நான் அவனை ஆசையா தூக்கி கொஞ்சின முத்தம் கொடுத்தேன். அது ரோஜா மாமனாரை பார்த்துட்டாரு. அவருக்கு ஏற்கனவே நான் அந்த வீட்டுக்கு வந்தது பிடிக்கல போல இருக்கு. நான் ஜீவாவை கொஞ்சின உடனே ரொம்ப கோவம் ஆயிட்டாரு. என்கிட்ட வந்து ஜீவாவை பிடிக்கிட்டு வேலை கேட்டு வர்ற சாக்குல நீ குழந்தைய தூக்கிட்டு போக பாக்குறியான்னு கேவலமா பேசி என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சுட்டாருப்பா. எல்லாம் விதி. கண்டவங்க கிட்ட ஏச்சு பேச்சு கேட்கணும்னு நம்ம தலையில எழுதி இருக்கும். அதனால இப்படி எல்லாம் நடக்குது. வாஸ்தவம் தான். அதிர்ஷ்டம் தபால்ல வந்தா துரதிர்ஷ்டம் தந்தியில வரும்னு சொல்லுவாங்க. உங்க லட்சணத்துக்கு இமெயிலேயே வரும். வாய் முடுங்கோ. செல்வி, என்னம்மா இது? நீ வேலை கேட்டு தானே ரோஜா வீட்டுக்கு போன. நீ ஏன் குழந்தைய தூக்கி கொஞ்சின? என்ன பண்றது? தூக்கி வளர்த்த பாசம் மனசு கேட்கல. அவன் என் காலை வந்து பிடிச்ச உடனே என் மனசுல பதறி போயிடுச்சு. அவனை தொட்டு தூக்கி கொஞ்சிட்டேன். அது ஏன் தப்பா? செல்வி, சரி விடுமா. அடுத்து ஆக வேண்டிய காரியத்தை பாரு. ரோஜா ஆபீஸ்ல வேலை கிடைக்கும்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். இப்ப இந்த நம்பிக்கையும் தளர்ந்து போச்சு. இன்னும் எத்தனை நாள் நான் இங்க இருக்க முடியும்? உங்களுக்கு பாரமா? அப்படியெல்லாம் சொல்லாத செல்வி. நீ எதுக்கும் கவலை. நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நீயும் உங்க அம்மாவும் இங்கே தங்கிக்கலாம். என்ன? ஸ்னேகா, நான் உன்னை எவ்வளவு தடவை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இருக்கேன். அது எதையுமே மனசுல வச்சுக்காம எனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உனக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? இங்க பாரு, உன் பிரச்சனை எல்லாம் தீர்ற வரைக்கும் நீ இந்தாத்திலேயே எங்க கூடவே தங்கிக்கோ. அதுதான் நீ எங்களுக்கு செய்யற கைமாறு. நன்றி.
பேசாத. இது என்னன்னு உனக்கு தெரியலையா? இந்த போர்டை கொண்டு போய் நான் வாசல்ல வைக்க போறேன். ஏண்டி கண்ட வாழையெல்லாம் அழிச்சுட்டு வந்து இந்த ஆத்துல உட்கார வச்சு சோறு போடுறியோன்னு? இது சத்திரம் தானே, அனாதை இல்லம் தானே? ஏம்மா கமலாம்மா, அதுக்குதான் புருஷனை இழந்து அனாதையா நிக்குதுங்க. தெருவுல போற உங்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்து இந்த ஆத்துக்குள்ள கூட்டணி சேர்த்துட்டு இருக்குங்க. இதுங்களுக்கு தான் சூடு சொரண மானம் எதுவுமே கிடையாது. உங்களுக்குமா எல்லாம் ஏன் பொண்ணு சம்பாதித்துல திங்கிற திமுரு. போறோம், வாய் மூடுங்க மாமி. என்னமோ இந்த ஆத்துக்கு சொந்தக்காரி மாதிரியில பேசிட்டு இருக்கேன். இந்த ஆத்துக்குள்ள நீங்க எப்படி வந்தாலும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதை விட பெரிய பிச்சைக்காரியா வந்தேன். பிச்சைக்காரின்னா பல்லையா உடைச்சிடு. பல்ல உடைக்க முதல்ல கை இருந்தா தானே உடைக்கிறேன். அத என்ன வைதேகி, உன் பொண்ணு என்ன மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கா? மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்காடி. அலமேலோ வர வர எனக்கு காதே சரியா கேட்க மாட்டேங்குது. இஎன்டி டாக்டர் போய் பார்க்கணும். உனக்கு நேரம் பார்த்து காது கேட்காதரி. ஏண்டி நீங்க எல்லாருமா சேர்ந்து என் வயசுக்கு கொடுக்கற மரியாதையா இது? அம்மா, மரியாதையை யாரும் கேட்டு வாங்கிக்க மாட்டாங்க, அது தானா வரணும். வாங்கம்மா கமலா அம்மா, அப்படியே சமாதானத்திலேயே பிறந்தவங்க. நீங்களும் சொல்லலையேன்னு தான் நான் காத்துட்டு இருந்தேன். எல்லாம் என் நேரம்மா. மாமி, இது எங்க வீடு. இங்க வந்து உங்க வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. வீடு வேணா உங்கள்தான் இருக்கலாண்டி, ஆனா சம்பாத்தியம் என் பொண்ணுது. நீங்க திங்கிற உப்புல இருந்து பால் பில்லு, கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, ரேஷனு, காய்கறிங்க, மளிகை சாமா, இதெல்லாம் என் பொண்ணுனுடைய சம்பாத்தியம். என் பொண்ணுனுடைய உழைப்ப கூறு போட்டு திங்கிறேன். என் பொண்ணுனுடைய சதைய பிச்சு பிச்சு திங்கிறேன். நீங்க எல்லாம் காட்டு மிராண்டிங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன். ஸ்னேகா, என்ன ஸ்னேகா இது? எங்களால உங்க குடும்பத்துல அனாவசிய பிரச்சனை வேண்டாம். சாரி ஸ்னேகா. அம்மா கிளம்பலாம். ஐயோ செல்வி, இரு செல்வி. நீங்க எல்லாம் போயிட்டா மட்டும் இதென்ன வாய் மூடுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க போனதுக்கு அப்புறமும் இது பாட்டுக்கு கத்திண்டே இருக்கும். ஏய், நான் என்ன உங்க ஆத்துல ஆடு மாடா மேய்ச்சிட்டு இருக்கேன்? அது இதுன்னு பேசுறேன். ஆடு மாடு மேய்க்கிறவாளுக்கு கூட சூடு சொரணை இருக்கும். இத பாரு செல்வி, நீ இதுக்கெல்லாம் ஒன்னும் கவலைப்பட்டு இருக்காத. பேசாம உள்ள போ. நீங்க கூட்டின்னு போங்க அவளை. செல்வி, இப்போ வீரியம் முக்கியம் இல்ல, காரியம் தான் முக்கியம். கொஞ்சம் பல்ல கடிச்சுரு. உனக்கு ஒரு வேலை கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நீ இஷ்டப்படி செய்யுமா. கூட்டின்னு போங்க. போம்மா போங்க. இத கூட முதல்ல ஒன்னு அடிச்சு வரட்டணும். நீ வாமா உள்ள. சி, மனுஷியா. சுற்றி விடு, சுற்றி விடு, பார்த்து. இந்தா உள்ளே போய் ஸ்டார்ட் பண்ண. புரியாத ஆளுங்க. என்ன கணேசா, சௌக்கியமா? அடடே சுந்தரம், வாப்பா. என்ன கேசவன் ஆஃபீஸே உலகன்னு செட்டில் ஆகிருந்த, இப்போ தான் இங்கே வர வழி தெரிஞ்சுதா? இங்கே பார், அந்த கேசவன் பற்றி பேசாத, எனக்கு கொலை வெறி வருது. என்னப்பா இப்படி சொல்கிற? 2 பேரும் திக்கஸ்ட் ஃப்ரெண்டாச்சே. அதெல்லாம் ஒரு காலத்தில் அவன் ஒரு பச்சை துரோகி. பழைய நட்பையும் மறந்துட்டான், நண்பனையும் மறந்துட்டான். கை நிறைய பணமும் ஸ்னேகான்ற பொண்ணையும் பார்த்த உடனே அவன் மூளை மழுங்கி போச்சு. ஸ்னேகாவா? எந்த ஸ்னேகா? ஒருத்தி இருக்கா, படாத பாடுபடுத்துறான். ஆட, என்ன கூட ஸ்னேகான்னு ஒரு பொண்ணு கண்ணில் விரல விட்டு ஆடுறான். ராட்சசி. சார், நீங்களா? நீங்களா? இந்த வழியா போயிட்டு இருந்தேன். சுந்தரம் சார் வண்டி இதுள்ள நுழையறத பார்த்தேன், அதான் அப்படி வந்துட்டேன். நீங்க 2 பேரும் ஸ்நேகிதாளா? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? இல்ல, நம்ம 3 பேருக்குமே ஸ்னேகா எதிரி. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்னா ஸ்னேகாவை ஈஸியா ஒழிச்சிடலாம். அப்படின்னா என் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்னேகா என் பிசினஸ் கேஷ்வன்ட் அந்த பிரிச்ச ஸ்னேகா எல்லாம் ஒரே ஸ்னேகா தான். நம்ம 3 பேருக்கும் எதிரி ஒரே ஆள் தான், ஸ்னேகா. நானும் கேஷ்வனும் பிரிய அந்த ஸ்னேகா தான் காரணம். என் மக வாழ்க்கையை நாசமாக்க துடிக்கிறா அந்த ஸ்னேகா. என் மகளையே எனக்கு எதிரியாக்கிட்டான். அவளை சும்மா விடக்கூடாது. கேஷ்வன் ஸ்னேகா மேல உயிரே வச்சிருக்கான், தங்கச்சி மாதிரி. ஏதோ பழைய சென்டிமெண்டா. ஸ்னேகாவை அடிச்சா கேஷ்வனுக்கு வலிக்கும். அதனால தான் ஸ்னேகா நம்ம பக்கம் இழுக்க பார்க்குறா. முடியல. அது மட்டும் இல்லை, ஸ்னேகா கேஷ்வன்ட்ட வாங்கியிருக்க 10 லட்சம் கடனை கூட நானே அடைக்கிறேன்னா அதுக்கும் அவன் மசையிலையா? அந்த கேசவன் ஸ்னேகாவை மறுபடியும் தாங்கிட்ட வேலைக்கு சேர்த்துக்கிறதுல உறுதியா இருக்கான். அதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் போல இருக்கு. அந்த ஸ்னேகா அவங்கிட்ட வேலைக்கு சேரக்கூடாது, உங்ககிட்ட தான் சேரணும். அதுக்கு நீங்க நான் சொல்றபடி கேட்கணும். சுந்தரம், இந்த மாமியை நம்பலான்னு தோணுது. அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க?
சொக்கலிங்கம் சார் ஸ்னேகா குடும்பத்துக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்கார். அவரை வச்சுதான் கேசவே ஸ்னேகாவுக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்திருக்கான். அவர் சொன்னாருன்னா ஸ்னேகாவோ அவ அம்மாவோ மறுபேச்சு பேச மாட்டாங்க. ஈஸியா உங்ககிட்ட வந்து வேலைக்கு சேருவா. ஓ அப்படியா? ஆமா, நீங்க சொக்கலிங்கம் சாரை பார்த்து ஸ்னேகா விஷயத்த சொல்லுங்க. ஈஸியா இது முடிஞ்சிரும். இல்ல நீங்களா தனியா அவளை பார்த்து அப்ரோச் பண்ணீங்கன்னா தலையால தண்ணி குடிச்சா கூட அவ ஒத்துக்க மாட்டா. ஓ ஐ see. இப்படியும் ஒரு வழி இருக்கா? கணேசன் சார் ஸ்னேகாவை வச்சு உங்க பொண்ணு அருணா தமிழ் காதல ஈஸியா உடைச்சிடலாம். ஸ்னேகா சுந்தரத்துக்கிட்ட வேலைக்கு சேர்ந்தா சுந்தரம் சொல்றதான் ஸ்னேகா கேட்டாகணும். ஸ்னேகாவுடைய பேச்ச தமிழ் வேதவாக்கா மதிப்பான். அதனால ஸ்னேகாவை வச்சு தமிழை மடக்கலாம். புரியுது. நாம 3 பேரும் ஒரே கட்சியில இருக்கோம். நம்ம 3 பேருக்கும் ஒரே எதிரி அந்த சிநேகம். உங்க ஆதரவு எங்களுக்கு அடிக்கடி தேவை. கண்டிப்பா உதவி செய்யறேன். அதனால தானே நான் உங்களை தேடி வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க, இதை உங்க செலவுக்கு வச்சுக்கோ. கணேசா, பணத்தை காட்டி இவங்களை சீப்பாக இடப்படாதா? முதல்ல அவங்க சொன்ன மாதிரி சொக்கலிங்கம் மூலயமா ஸ்னேகா நம்மக்கிட்ட வந்து சேரட்டும். அதுக்கப்புறம் பெருசாக கவனிப்போம். இந்த விஷயத்துல எனக்கு பணம் முக்கியம் இல்ல, லட்சியம்தான். அந்த ஸ்னேகாவை ஊரை விட்டு துரத்தணும். அதுதான் இங்க முக்கியம். நான் வரேன் கணேசன். வாங்க. வரேன் சுந்தரம். சுந்தரா, நிறுத்து நிறுத்து. இந்த வீட்டு நம்பர் தானே? டப்பா இந்த அட்ரஸ் தானே கொடுத்தான். நம்பர் 16 தானே? சேட்சியா தான் இருப்பான். செத்த. ஐயோ சேட்சி. அரே நாலாயக், அரே சோர், திருட்டு நாயே, என்னடா கண்ணாமூச்சி ஆடுறீங்களா? எங்கடா மகேஷ்? நான் இங்க அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் பணத்தை வாங்கிக்கிட்டு வேடிக்கை காட்டுறீங்களா? சேட்சி, மகேஷ் தான் தேடிட்டு இருக்கேன். இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கியா ராஸ்கல்? எனக்கு உடனே மகேஷ் வேணும், இல்லே என் பணம் வேணும். ரெண்டும் இல்லைன்னா உன் உயிர் வேணும். எது நீயே முடிவு பண்ணிக்கோ. உனக்கு மத்தியானம் வரைக்கும் தான் டைம். சேட்சி சேட்சி. ராஸ்கல் மகேஷ் இங்க தான் ஒளிஞ்சிருப்பான். மகேஷ் மகேஷ் கதவு திறடா. மகேஷ் டேய் எமாமா மடையா, போய் பாருமா, கதவை உடைச்சிரும். சரி மாமா, நான் போய் பார்க்கறேன். யாருங்க? நீ யாருமா? யார் வேணும் உங்களுக்கு? அட நீ யாருமா? நீதாயா எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற? நீதாயா சொல்லணும் யாருன்னு எங்களை கேட்டுட்டு இருக்க? இது மகேஷோட வீடு தானே? நினைச்சாமா இந்த மாதிரி வில்லங்கெல்லாம் இந்த மகேஷ் பெயரால தான் வரும். யோ, இது எங்க வீடு, அது புரியுதா? மகேஷ் வீடு இல்ல. மாமா, கொஞ்சம் கோவப்படாம அவர் சொல்ல விடுங்க. நீங்க சொல்லுங்க சார், என்ன விஷயம்? நீ யாருமா? ஷோ, சரி நான் பேசிக்கிறேன், விடுங்க. நான் மகேஷோட வைஃப். என்ன விஷயம் சொல்லுங்க. அவனுக்கு உதவு போய் இப்ப நான் ஆபத்துல மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். டேய், அவன் இவன் சொல்லனா பல்ல உடைச்சு விடுவோம் பல்ல. மாமா, அதுமா எதிரியா இருந்தாலும் மரியாதை கொடுத்து பேசணும்னு சொல்ல வரேன். சரி நீங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? அவனுக்கு என்ன மரியாதை? ஏமா, உன் புருஷன் சேட்சி கிட்ட கிட்னியை விக்கிறேன்ட்டு என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு போயிட்டான்.